சில ஆண்டுகளுக்கு முன் சீனாவில் தோன்றிய கொரோனா வைரஸ் உலகமெங்கும் பரவி பல லட்சம் மனித உயிர்களை பறித்தது. இன்னும் முழுமையாக கொரோனா பாதிப்பிலிருந்து உலகம் மீளவில்லை. இந்த மாதம் வரை உலக அளவில் 70,87,718 பேர் கொரோனா வைரஸ் காரணமாக இறந்துள்ளனர். இதனாலேயே உலக வரலாற்றில் 5வது கொடிய தொற்று நோயாக கொரோனா குறிப்பிடப்படுகிறது. இந்நிலையில் சீனாவில் புதிய கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது HKU5-CoV-2 என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த வைரஸ் வௌவால்களில் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. வௌவால் வைரஸ்கள் பற்றிய ஆராய்ச்சி 1930களில் தொடங்கியது. ஜோசப் பவன் முதலில் வௌவால்களில் ராபிஸ் வைரஸை கண்டறிந்தார். 1994ஆம் ஆண்டு குதிரைகள் வழியாக ஹென்ட்ரா வைரஸ் தோன்றியது. மலேசியாவில் 1997ஆம் ஆண்டு பன்றிகள் வழியாக நிபா வைரஸ் தோன்றியது. பிறகு வௌவால்களிலிருந்து சார்ஸ் தொடர்பான கொரோனா வைரஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. 2002ஆம் ஆண்டு தெற்கு சீனாவில் சார்ஸ் கோவி வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு மத்திய சீனாவில் சார்ஸ் கோவி-2 வைரஸ் கண்டறியப்பட்டது. வௌவால்களுடன் தொடர்புடைய ஆயிரக்கணக்கான புதிய வைரஸ்கள் 28 பல்வேறு வைரஸ் குடும்பங்களிலிருந்து தோன்றுவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சமீபத்தில் சீனாவின் ஷாண்டோங் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஷி ஜெங்லி தலைமையில் ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. வௌவால்களிடமிருந்து பரவும் கொரோனா வைரஸ் குறித்து விரிவான ஆய்வு நடத்தியதால் ஷி பேட் உமன் என்று அவர் போற்றப்படுகிறார். இவர் கொரோனா வைரஸ் உருவான வூஹான் வைராலஜி நிறுவனத்தில் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது ஆய்வுக்குழுவில் குவாங்சோ அகாடமி ஆஃப் சயின்ஸ், வூஹான் பல்கலைக்கழகம் மற்றும் வூஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி ஆகியவற்றின் விஞ்ஞானிகள் இடம்பெற்றிருக்கின்றனர். தென்மேற்கு சீனாவில் இதற்கு முன் அறியப்படாத 24 வகையான வௌவால் வைரஸ்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த 24 வகையான வௌவால் வைரஸ்களில் 4 வௌவால் வைரஸ்கள் கொரோனா வைரஸ்களுடன் தொடர்புடையவை என்பது தெரியவந்திருக்கிறது. இதேபோல் கொரோனா வைரஸ்களின் வாழ்வியல் குறித்து நடத்திய ஆய்வில் வெப்பமண்டல பகுதிகளில் இருந்து பல புதிய வைரஸ்கள் தோன்றியதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. புதிய வகை கொரோனா வைரஸ் HKU5-CoV-2 என அழைக்கப்படுகிறது. இந்த புதிய வௌவால் வைரஸ் மெர்பெகோ வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த மெர்ஸ்-கோவி துணை வகையைச் சேர்ந்ததாகும். இந்த வௌவால் வைரஸ் ஹாங்காங்கில் இருக்கும் ஜப்பானை சேர்ந்த பிபிஸ்ட்ரல் வகை வௌவால்களில் காணப்பட்டதாக இந்த ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த வௌவால் வைரஸ் மனிதர்களின் சுவாச மற்றும் குடல் உறுப்புகளை பாதிக்கும், இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. கோவிட்-19 வைரஸை போல வேகமாக பரவும் திறனுடையது என்பதால் மீண்டும் மிகப்பெரிய கிருமி பரவல் ஏற்படக்கூடும் என்ற கவலை எழுந்திருக்கிறது. HKU5-CoV-2 வைரஸை அச்சுறுத்தலாக கருத வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஷி ஜெங்லி தலைமையிலான விஞ்ஞானிகள் குழு தெளிவுபடுத்தியிருக்கிறது. கோவிட்-19 வைரஸை விடவும் ஆற்றல் குறைந்தது என்று கூறப்பட்டாலும் வௌவால் வைரஸ் பரவல் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று உலக அளவில் சுகாதார வல்லுநர்கள் எச்சரித்திருக்கிறார்கள்.